ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு குமரி மாவட்டம். இன்றைக்கி ப்ளவுஸுக்கு நம்ம கை கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது காட்டன் ப்ளவுஸுக்குள்ள துணி தான் பாருங்கள். இந்த ப்ளவுஸோட கை நீளம் 7.25 இன்ச்சு. நம்ம ஒரு 3/4 இன்ச்சு தையல் தும்பு அளவு கூட வச்சு 8.5 இன்ச்சு வச்சுருக்கோம். பாருங்கள், கை சுற்றளவு 7.25 இன்ச்சு. அதுக்கு 1 இன்ச்சு கூட வச்சு தையல் தும்பு அளவு 1 இன்ச்சு கூட வச்சு 8.25 வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த கை நீளத்துக்குள்ள அளவை போல்டு பகுதியிலேருந்து வெட்டு பகுதி வரை மார்க் பண்ணிக்கலாம். போல்டு பகுதிங்கிறது அந்த மடிப்பு பகுதி தான். மடிப்பு பகுதி ஷோல்டர் சைடும் ஆம்கோல் பகுதிக்கு வெட்டு பகுதியும் வரோம். பாருங்கள், இந்த போல்டு பகுதியிலேருந்து நம்ம 7.25 அளந்து கை சுற்றளவு அளந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கை நீளம் எவ்வளவோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம அந்த 7.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம ஆம்கோல் அளவு வைக்கணும். இந்த ஆம்கோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கை சுற்றளவு நமக்கு 7.25 இன்ச்சு இருக்குது. அதனால் கை சுற்றளவில் பாதி ஆம்கோல் அளவு 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி கை சுற்றளவில் பாதி 3.5 இன்ச்சு அந்த அளவை தான் நம்ம இப்போ மார்க் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த ஆம்கோல் பகுதி வெட்டு பகுதியில் தான் இருக்குது. ஷோல்டர் தான் போல்டு பகுதியில் இருக்குது. அடுத்தது இந்த போல்டு பண்ணி வச்சுருக்கிற பகுதியிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு எடுத்துருக்கலாம். இப்போ கை சுற்றளவு 8 இருந்ததுன்னா ஒரு 2 இன்ச்சு வரை நம்ம எடுத்துக்கிடலாம். இது கை சுற்றளவு 7.25 இன்ச்சு அப்படின்னனால நம்ம 1.25 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம். அடுத்தது இந்த ஆம்கோலுக்கும் நம்ம இந்த 1.25 இன்ச்சு எடுத்த அந்த ஷோல்டர் அளவில் இருந்து பாருங்கள், சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது கை கீழ் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கை கீழ் சுற்றளவுலேருந்து மார்க் பண்ணி நம்ம இந்த ஆம்கோல்லேருந்து கை கீழ் சுற்றளவு வர வர கொஞ்சம் அளவு சின்னதாக வரும். அந்த அளவுக்கு லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். இதுதான் கையோட அளவு நமக்கு. அடுத்ததாக பின் கைக்குழி வரைஞ்சிக்கிடலாம். அடுத்ததாக முன் கைக்குழி நம்ம மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே சூப்பராக நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து கட் பண்ண தொடங்கிடுவோம். பாருங்கள், ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து ஆம்கோல் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த 1 இன்ச்சு தையல் தும்பு விட்டுருக்கிறது அந்த வெட்டு பகுதியிலேருந்து நம்ம கட் பண்ணி நீட்டாக கையோட கீழ் சுற்றளவில் கொண்டு விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம கை மடக்கி தைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதி கட் பண்ணி விட்டுக்கலாம், லைட்டாக அடையாளம் வச்சு. அடுத்தது முன் கைக்குழி நம்ம 1/2 இன்ச்சு குளித்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த குளிஞ்சு இருக்கிற அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பீஸ் தான் அந்த முன் கைக்குழியில் நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸு. இப்போ ப்ளவுஸு கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள், தைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸோட கை நீளம் 7.25 இன்ச்சுக்கு 8.5 வச்சுருக்கோம். கை சுற்றளவு 7.25க்கு 8.25 வச்சுருக்கோம். அடுத்தது ஆம்கோல் அளவு கை சுற்றளவில் பாதி வச்சுருக்கோம். முன் கைக்குழி பின் கைக்குழி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் கட் பண்ணியிருக்கோம். கை கீழ் சுற்றளவை விடவும் தையல் தொம்பு 1 இன்ச்சு வெட்டியிருக்கோம் கூட. கை எவ்வளோ நீளமான ப்ளவுஸுக்குனால நம்ம ஷோல்டரில் இருந்தால் அந்த ஆம்கோல் அளவெல்லாம் வைக்கிறதுனால கை எவ்வளோ நீளம் இருந்தாலும் பரவாயில்ல, கை சுற்றளவில் பாதி தான் இந்த ஆம்கோல் அளவு. ரொம்ப கிளியராக சொல்லி தந்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கை சுற்றளவு கை கீழ் சுற்றளவு ஷோல்டர் எல்லாமே சென்டர் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.